காதலிக்கிற நாட்கள் அதிகமாக அதிகமாக காதல் குறைஞ்சுக்கிட்டே போகும். Hey Mitch, everything's fine. I'll call you later. All right, that's fine. Okay, thank you. நீ சொல்றது உண்மைதான். இருக்கிறது ஒரு லைஃப். அத போய் சொல்லிட்டு வாழக்கூடாது. So what you trying to say is என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் தப்ப எடுத்து சொல்றீங்கன்னு பார்த்தா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா நாங்க ஒண்ணாதான் இருக்கோம். ஹாப்பியா இருக்கோம். அவ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல எங்களை பத்தி பேசுறத நிறுத்த சொல்லுங்க. அவனை இப்படி பேசுறவனை எந்த பொண்ணாவது லவ் பண்ணுவாளா? கேளுங்க. இஸ் ரைட். நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுவா? அவ லவ் பண்றதுனால தான் நான் வேலைக்கு போறேன். நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சோ அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுச்சா? என்னடா அது? Hi, Jana. How are you? I'm fine. Sure? Yeah, sure. முடிக்கலையா? செய்யணும். நேத்து தானே ஸ்டார்ட் பண்ண. Thank you, Ram. இத்தனை நாள் லைஃப் லாங் லவ் பண்றவ வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒன்ன மாதிரி உண்மையா லவ் பண்றவன் தான் வேணும். வாட்? நான் கேட்டது கரெக்ட் தானா? மை காட். அம்மா, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படி பேசலையே. நீ என்னை இப்ப காப்பாத்தல. பின்ன எப்பவோ காப்பாத்திட்ட. What do you mean? பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு இன்னசென்ட்டா சீட்டுக்குலுக்கி போட்டு பார்த்தப்போ நானும் இந்த கேம்ல ஜாயின் பண்றேன்னு உன் பேரையும் ஆட் பண்ணியே அப்பவே நீ என்னை காப்பாத்தின. லைஃப் லாங் லவ் பண்றவ வேணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ண முடியும்னு நீ உண்மையை சொல்லி அன்னைக்கும் என்னை காப்பாத்தின. ஏதோ கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண என்ன இந்த கல்யாணம் வேணான்னு என் வாயாலே சொல்ல வச்சு பாரு. அன்னைக்கும் நீ என்னை காப்பாத்தின. காதலிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த உண்மையான காதலியும் பொய் கலக்கும்னு எனக்கு புரிய வச்சு பாரு. அன்னைக்கும் நீ என்ன காப்பாத்தின. இப்படி நீ என்ன காப்பாத்திட்டே தான் இருக்க. ஆனா அது எனக்கு தான் புரியல. ஜானு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எதுவும் செய்யல. என் காதல்ல உண்மையா இருக்கணும்னு தான் முயற்சி செஞ்சேன். எனிவேஸ், உனக்கு புரிஞ்சிருச்சுல? ஐ அம் சோ ஹாப்பி. உலகத்தையே மறந்துடுவோம். லவ் பண்ணுவோம். நிஜமா லவ் பண்ணுவோம். நிறைய லவ் பண்ணுவோம். உனக்கு வேண்டியதா தானே? அம்மாராம், இந்த உண்மையான அன்பு எனக்கு வாழ்க்கை பூரா வேணும் ராம். ஜானு ஜானு ஜானு, காதலிக்கணும்னு சொல்லு. உலகத்துல இல்லாத அளவுக்கு காதலிக்கிறேன். ஆனா இவ்வளவு காலத்துக்கு வேணும்னு நிர்ணயம் பண்ணாத. ஏன்னா காலம் முழுக்க காதல் இப்படி இருக்காது. அப்படி இருக்கும்னு நானே சொன்னாலும் அதை நம்பாத. ஏன் தெரியுமா? காதலுங்கிறது ரெண்டு இதயம் இல்ல, ரெண்டு மூளை. இது ஒண்ணு யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும், உனக்கு கோல்ஃப்னா பிடிக்கும். எனக்கு கிராஃபிட்டி பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு பிடிக்காம கூட போலாம். அப்ப பொய்யா முகமுடி போட்டுக்கிட்டு வாடுறது நமக்கு வேண்டாம் ஜானு. நான் நம்பினதெல்லாம் பொய்ன்னு சொன்னேன். இப்ப எதையும் பொய்யாக்கிடாத ப்ளீஸ் ராம். சரி, இப்ப என்னதான் பண்ணணும்? இன்னைக்கு இருக்க மாதிரி லவ் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னேன்னா அது நான் சொல்ற முதல் பொய்யா இருக்கும். பொய் சொல்லணுமேங்கிறதுனால எத்தனையோ பேரை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இப்போ ஒரு பொய்ய வச்சு காதல ஆரம்பிக்கணும்னா அப்படி ஒரு காதல் எனக்கு வேண்டாம் ஜானு. லைஃப் லாங் லவ்ங்கிறது உண்மையா இருக்காது ஜானு. அப்படி இருக்கணும்னு தான் நானும் விரும்புறேன். இருக்கும்னு நம்பி வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இல்லங்கிறப்ப பிரிஞ்சு போறதுக்கு நீயும் ரெடியா இருக்கணும். ஓகே? நான் பிரிஞ்சு போக மாட்டேன். ஜானு ஜானு, ஒரு தடவை நான் சொல்றத கேளு ஜானு. மறுபடியும் அதே ப்ராப்ளம். யங் மேன், ஏதாவது பிரச்சனையா? தேங்க்ஸ், ஐம் ஃபைன். தேங்க் யூ.
ஆக்சுவலி உங்க ப்ராப்ளம் என்ன? என் ப்ராப்ளம் என்னவா? லவ் தான் என் ப்ராப்ளம். பத்து பேரை லவ் பண்ணிருக்கீங்க. யாருகிட்டயும் தப்பா ஒண்ணும் நடக்கல, யாருகிட்டயும் பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. யங் மேன், எனக்கு என்னவோ நீதான் ஏமாத்திட்டியோன்னு தோணுது. நிறைய பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணலங்கிறதான உன் ப்ராப்ளம்? இல்ல. ஓஹோ, ஒரு பொண்ணை லைஃப் லாங் உண்மையா லவ் பண்ண முடியாதுங்கிறதான உன் ப்ராப்ளம்? ஆமா. அப்போ இந்த ஜென்மத்துல உன் பிரச்சனைக்கு ஆன்சர் கிடைக்காது. இத்தனை பேரை லவ் பண்ணிருக்க, அது உண்மையா லவ் பண்ணிருக்க. ஆனா இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? அவங்க எல்லாரையும் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர இந்த நிமிஷம் உங்ககிட்ட 10 காரணம் இருக்கு. ஆனா உண்மையான ஒரு காதலாவது இருக்கா? காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு, இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? காதலிச்சவங்களை எல்லாம் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர வாழ்க்கையில காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடாது. மேரி, as usual. Thank you. காதலுங்கிறது ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்ல, அது கடைசி வரைக்கும் அற்புதமா தான் இருக்கும். அந்த முழுமையான காதலை நீ உணரணும்னா வாழ்க்கைங்கிற கடலை துடுப்பு போட்டுதான் ஆகணும். அதுக்கு நீ ஒரே பொண்ணதான் காதலிக்கணும். ஜனு, எனக்கு நீ வேணும். அப்படின்னா லவ் பண்றியா? ம். கொஞ்ச நாள் மட்டுமா? இல்ல. பின்ன லைஃப் லாங்கா? தெரியல. ஆனா லைஃப் லாங் லவ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படின்னா பொய் சொல்ல போறியா? நான் போய் நீ தான் சொன்ன லைஃப் லாங் லவ் பண்ணணும்னா பொய் சொல்ல வேண்டி வரும்னு. இது வேற மாதிரி யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும்னு நீ தான் சொன்ன. நான் இப்போ சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். உனக்கு வேண்டியது லைஃப் லாங் லவ் பண்றது தானே? நான் தான் பண்றேன்னு சொல்றேன்ல. நீ சொன்னா நான் லவ் பண்ணுமா? எப்படி உன்னை நம்ப சொல்ற? சொல்றத கேட்டல நம்புற காலம் எப்போ போயாச்சு. என்னதான் தேவை உனக்கு? நம்பிக்கை. லைஃப் லாங் நீ என்ன உண்மையா லவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தாதான் நான் உன்னை லவ் பண்ண முடியும். இப்போ என்னங்கற? வாழ்க்கை முழுக்க உன்னை லவ் பண்ணுவேன்னு ப்ரூவ் பண்ணணுமா? இப்படி யாராவது ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிற? பொய் சொன்னா ப்ரூவ் பண்ணலாம், இல்லன்னா சான்ஸே கிடையாது. அப்ப நம்ம நண்பன் நிலைமை என்னடா ஆகும்? இனி அவனும் பொய் சொல்லி